ஆப்ஷன் ட்ரேடிங்ல நீங்க நிறைய லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ இது. இன்னைக்கு 3 லெவல் கொடுத்துருக்கோம். அந்த லெவலை பிரேக் பண்ணோன்னே மார்க்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்கா பை சைடு போயிட்டு நல்ல ஒரு ரேலியை கொடுத்தது. இன்னைக்கு ஓவரால் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. ஸோ நிப்டி சைடு 23,286 அண்ட் சென்செக்ஸ் சைடு 73,878 அண்ட் பேங்க் நிப்டி 53,409. இந்த மூணுதையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து கால் சைடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ பேங்க் நிப்டி சைடு பாருங்க, இந்த லெவலை பிரேக் பண்ண முடியல. 53,421 அங்கேருந்து ஒரு ரேலி நடந்திருக்கு ஒரு பை சிக்னல்னால. ஸோ அங்கேருந்து ரீட்ரேஸ் ஆகி திருப்பி இந்த இடத்துக்கிட்ட வந்து S1ல வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேல் நோக்கி போகுது. அண்ட் நிப்டியை பார்த்தீங்கன்னா இந்த லெவலை பிரேக் பண்ண முடியாம இந்த லெவலை பிரேக் பண்ணாதனால கால் சைடு மார்க்கெட். இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா கால் சைடு மார்க்கெட். ஸோ இங்கேருந்து ஒரு நல்ல ரேலி கிடைச்சிருக்கு. அண்ட் சென்செக்ஸ்ல அதே மாதிரி ஒரு பை சிக்னல் கிடைச்சிருக்கு. இதுலேருந்து இவ்வளவு தூரம் மார்க்கெட் மேல் நோக்கி போயிருக்கு. ஸோ இது லெவல் பேஸ்டு ட்ரேடிங். இந்த ட்ரேடிங் பத்தி டீடைல் தெரியணும்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு ஓவரால் நம்ம எவ்வளவு ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் அப்படின்னா 12,155 நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.